உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. நம்ம மீதமான சாதத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பணியார ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு 3/4 கப் வெள்ளை ரவை, 1/2 கப் தயிர், 1 கப் சாதம். மீதமான சாதமாக இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா ஆறுன சாதமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே தோசை மாவு மாதிரியே இருக்கும். உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து புளிக்க வைக்கணும் ஊற வைக்கணும்னெல்லாம் இல்லை, நம்ம அப்படியே ஊற்றலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு பனியார் கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடு ஆனதும் எல்லா குழிகளிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து மாவு எடுத்து ஒவ்வொரு குழிகளிலையும் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வேகும். இந்த மாதிரி சைடு எல்லாமே எடுத்து விட்டுட்டு திருப்பினோம்னா ஈஸியாக திருப்பிடலாம். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.